ஃபஸ்ட்டு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் இப்போ ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 4 பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிடலாம். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கீரை புதினா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கிடலாம். அப்படியே வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. ஸோ மெதுவாக அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கிரேவி சிக்கனில் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி வச்சு அந்த பாத்திரத்தை நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும். அப்படியே திறந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கும். இப்போது ஒரு அரை லெமனை நல்லா புளிஞ்சு ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே கிளறி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு நுர வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. ஸோ ஊற வச்ச அரிசி, சிக்கன், கிரேவி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வச்சிருங்க. கொதிக்கட்டும். இப்போ மூடி திறந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி விட்டுட்டு அரிசி அமுக்கி பாருங்கள் நல்லா அமுங்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் நமக்கு இப்போ போதும். நல்லா கிளறி விடுங்க. ஸோ இப்போ நம்ம தம் போட்டுடலாம். ஸோ பாருங்கள் நாங்கள் எப்படி தம் போடுறோன்னு. அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மூடி வச்சு அந்த பாத்திரத்தை நல்லா மூடி வச்சுருங்க. தம்மை இப்போ உடைக்க போகிறோம். தம் எப்படி உடைக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ மெதுவாக அடியிலிருந்து எடுங்க. ஸோ பாருங்கள் அரிசி நல்லா வெந்துடுச்சு. உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஸோ அடியில் எதுவும் பிடிக்கலை. நல்லா பாருங்கள். அவ்வளோதான், சுவையான டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.